ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் இந்த எழுத்துத் தேர்வு, வாசித்தல் தேர்வு மற்றும் நேர்காணல் வரைக்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ அங்கே என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் புதுசாக எங்கெங்கே ஹால் டிக்கெட் வந்திருக்கு அண்ட் எங்கே இன்னும் கம்ப்ளீட்டாக ப்ராசஸே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறது குறித்த ஒரு முழு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு குயிக்காக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஸோ கிராம உதவியாளர் பதவிக்கான தேர்வு பொதுவாக பெரிய எழுத்து தேர்வாக இல்லாமல் திறன் சோதனையாகவே நடத்தப்படுகிறது. ஸ்கில் டெஸ்ட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட். ஸோ உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது ப்ளஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் அந்த கிராம நிர்வாகம் பற்றின அவேர்னஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த வாசிப்பு தேர்வு எந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இதில் வேட்பாளரின் அடிப்படை தமிழ் வாசிப்பு திறன் சோதிக்கப்படுகிறது. பொருள் வாசிப்பு அன்றைய தமிழ் நாளிதழில் உள்ள ஒரு செய்தி துண்டை பிழையின்றி நிறுத்தக்குறிகள் சரியாக படித்து காட்ட சொல்லுவார்கள். ஸோ இதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு நியூஸ் பேப்பரையோ இல்லை ஒரு புக்கோ கொடுத்து பார்த்திங்கன்னா வாசிக்க சொல்லியிருக்காங்க. அண்டு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் இந்த பட்டா சிட்டா அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்து வாசிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆவண வாசிப்பு. கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் உள்ள ஒரு சாதாரண சுற்றறிக்கை அல்லது அறிவிப்பு பலகையில் உள்ள தகவலை வாசிக்க சொல்வார்கள். அங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த தகவல் பலகையில் ஏதாவது எழுதி போட்டிருந்தாங்கன்னா அதை வாசிக்க சொல்லுவாங்க. இல்லைனா ஏதாவது ஒரு சர்க்குலர் உங்கள் கையில் கொடுத்து பார்த்திங்கன்னா வாசிக்க சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு வெள்ளம் ஏற்பட போகுது, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஸ்கீம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற மாதிரி என்ன சர்க்குலராக வேணா இருக்கலாம். ஸோ அதை உங்களை பார்த்திங்கன்னா வாசிக்க சொல்லுவாங்க. அடுத்து வினவப்படும் கேள்வி, நீங்கள் படித்த செய்தியின் சுருக்கம் என்ன, வாசித்ததை புரிந்து கொள்ளும் திறனை சோதிக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் ஒன்று வாசிச்சிட்டீங்க, அந்த வாசித்தது என்னது, அதில் இருக்கக்கூடிய எதுக்காக அது கொண்டு வந்திருக்காங்க, இல்லை அது எதுக்காக அந்த சர்க்குலர் அந்த நியூஸ் என்ன சொல்ல வருது அந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அது நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பரிசோதிக்கிறதுக்காக. எதிர்பார்க்கப்படும் பதில், வாசித்த தகவலை சுருக்கமாகவும் தெளிவாகவும் எடுத்துரைக்க வேண்டும். நீங்கள் வாசித்ததை மறுபடியும் உங்களை பேப்பர் பார்த்தெல்லாம் வாசிக்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வாசித்து வச்சே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து எழுதுதல் தேர்வு. இதில் கிராம நிர்வாகத்திற்கு தேவையான அடிப்படை தமிழ் எழுத்து திறன் சோதிக்கப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்ணப்பம் எழுதுதல். ஒரு பொதுவான பிரச்சனைக்கு எடுத்துக்காட்டு முதியோர் உதவித்தொகை, ஒரு புதிய ரேஷன் கார்டு அல்லது பட்டா மாறுதல், தாசில்தார் அல்லது விஓஓக்கு தமிழ் மொழியில் ஒரு எளிய விண்ணப்ப கடிதத்தை எழுத சொல்வார்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அந்த லெட்டர் ரைட்டிங்க்கு உண்டான ஒரு 10 டைப் ஆஃப் கண்டென்ட் பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ அது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ் கிராம உதவியாளர் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பதிவேட்டில் பதிவு. ஒரு கற்பனையான பிறப்பு பதிவேடு அல்லது வருவாய் பதிவேடு மாதிரியை கொடுத்து அதில் சில விவரங்களை பிழையின்றி எண் மற்றும் தேதி ஆகியவற்றுடன் பதிவு செய்ய சொல்வார்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே கேப் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது வினவப்படும் கேள்வி, நீங்கள் எழுதிய விண்ணப்பத்தின் முக்கிய கோரிக்கை என்ன. இப்போ நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா அதை உங்களை சொல்ல சொல்லுவாங்க. அது எதனால் அது அந்த லெட்டரை எழுதுறீங்க, யாருக்கு எழுதுறீங்க, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எதிர்பார்க்கப்படும் பதில் பார்த்திங்கன்னா தெளிவாகவும் இலக்கண பிழைகள் இல்லாமலும் உரிய அலுவலக முகவரியுடன் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஒரு லெட்டர் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது கரெக்டாக. ஒரு அனுப்புனர், பெறுநர், அதுக்கப்புறம் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அந்த மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய ஐயான்னு போட்டு எழுதிட்டு கீழே பார்த்திங்கன்னா தங்கள் உண்மையில் அந்த மாதிரி எழுதிட்டு லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா இடம், அதுக்கப்புறம் நாள் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எந்த இடத்துலேருந்து நீங்கள் எழுதுறீங்க, எந்த நாளில் நீங்கள் அதை அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கிராம உதவியாளர் நேர்காணல் கேள்விகள் மற்றும் பதில்கள். ஸோ அந்த நேர்காணல் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிட்டன் அண்ட் ரீடிங் எக்ஸாம் போகும்போதே பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டை சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு இன்கேஸ் அவங்க அங்கே காட்ட சொன்னாங்கன்னா காட்டிட்டு சேஃபாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. மறுபடியும் நீங்கள் இன்டர்வியூ போகும்போது பார்த்திங்கன்னா சேஃபர் சைடுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு போகும்போது ரொம்பவே சேஃபாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு சேஃபாக எடுத்துகிட்டு வாங்க. இன்கேஸ் அவங்க ரிட்டன் ரீடிங் எக்ஸாம் அப்போவே உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் தானே. ஸோ அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேட் பண்ணவங்களை மட்டும் நெக்ஸ்ட் இன்டர்வியூ கூப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். அதனால நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரிட்டன் ரீடிங் போகும்போதும் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போங்க ஒரிஜினல், இன்டர்வியூ போகும்போதும் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. பட் சேஃபாக கொண்டு வாங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. கிராம உதவியாளர் நேர்காணல் கேள்விகள் மற்றும் பதில்கள். நேர்காணலில் உங்கள் பணியறிவு, நேர்மை மற்றும் மக்கள் தொடர்பு திறன் சோதிக்கப்படும். கிராம உதவியாளரின் முக்கிய கடமைகள் என்னென்ன. கிராம நிர்வாக அலுவலருக்கு உதவுவது, கிராமத்தில் உள்ள நிலப்பதிவேடுகளை பராமரிப்பது, வரி வசூல் பணிகளில் உதவுவது மற்றும் கிராம அளவில் அரசின் திட்டங்கள் குறித்து தகவல் சேகரிப்பது. நீங்கள் பணியில் இருக்கும்போது ஒரு கிராமவாசி சண்டையிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள். பணிவுடன் அவர்களை அமைதிப்படுத்தி சண்டையின் காரணத்தை பொறுமையாக கேட்டு சம்பந்தப்பட்ட விஓ அல்லது உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளிப்பேன். பட்டா சிட்டா அடங்கல் என்றால் என்னவென்று தெரியுமா.
பட்டா நிலத்தின் உரிமைக்கான ஆவணம். சிட்டா நிலத்தின் பரப்பளவு வரி விவரங்கள் கொண்ட அரசு ஆவணம். அடங்கல் கிராம நிர்வாகத்தின் சாகுபடி மற்றும் நிலத்தின் பயன்பாடுகள் குறித்த பதிவேடு. இது ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். பட்டானா வந்து நிலத்தின் உரிமைக்கான ஆவணம், இது என்னோட நிலம் அப்படின்னு சொல்கிறது பட்டா. சிட்டா அப்படின்னா நிலத்தின் பரப்பளவு வரி விவரங்கள் கொண்ட அரசு ஆவணம், அதோட லென்த் எவ்வளவு, விட்த் எவ்வளவு, அது வந்து எவ்வளோ வரி செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் அடங்கல் அப்படிங்கிறது கிராம நிர்வாகத்தோட சாகுபடி மற்றும் நிலத்தின் பயன்பாடுகள் குறித்த பதிவேடு. நெக்ஸ்ட், அரசு பணியில் நேர்மை ஏன் அவசியம்? பொதுமக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் அரசின் நிதி மற்றும் வளங்கள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கும் நேர்மை அவசியம். நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரியுமா, மிதிவண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டால் ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணலாம். பெரும்பாலான கிராம உதவியாளர் பணிக்கு கலாய்வுக்காக மிதிவண்டி ஓட்ட தெரிவது அவசியம். நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபீல்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா, உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்குண்டான ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா மட்டும் உங்களை வந்து சைக்கிள் ஓட்ட கட்ட சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்கள் ஊரில் உள்ள ஒரு முக்கியமான அரசு திட்டம் என்னவென்று கூறுங்கள். நீங்கள் வசிக்கும் பகுதிக்கு தொடர்புடைய ஒரு திட்டத்தை, எடுத்துக்காட்டு ஜல் ஜீவன் மிஷன் அல்லது 100 நாள் வேலை திட்டம், அதன் நோக்கத்துடன் கூறுங்கள். நீங்கள் எதில் வந்து உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கோ, இல்லை எந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களோ, அந்த திட்டம் எப்படி செயல்படுது, அதில் யார் யார் பயன்படுறாங்கன்னு தெரியுதோ அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். விஓஓ இல்லாத போது ஒரு முக்கியமான தகவல் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் என்ன செய்வீர்கள்? தகவலை உடனடியாக விஓஓக்கு தெரிவிப்பதுடன் அவர் வரும் வரை தகவலை பாதுகாப்பாக வைத்திருப்பேன். மிக அவசரம் என்றால் அவரது வழிகாட்டுதலின்படி உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அனுப்புவேன். இந்த பணிக்கு நீங்கள் ஏன் பொருத்தமானவர் என்று நினைக்கிறீர்கள்? உள்ளூர் மக்களுடன் எனக்கு நல்ல அறிமுகம் உள்ளது, களப்பணியில் ஆர்வம் உண்டு மற்றும் பதிவேடுகளை பராமரிப்பதில் கவனத்துடன் இருப்பேன். நீங்கள் ஒரு நாள் முழுக்க வெயிலில் நடந்து சென்று கள ஆய்வு செய்ய நேர்ந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆம், கள ஆய்வு செய்வது எனது பணியின் ஒரு முக்கிய பகுதி என்பதால் சவாலை ஏற்றுக்கொள்வேன். அதாவது நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்லணும். அதாவது அந்த வேலையை வந்து எப்பயுமே வந்து நாட் ஒன்லி கவர்மெண்ட் ஜாப், இந்த கிராம உதவியாளர் எந்த ஒரு வேலையுமே நம்ம லவ் பண்ணி பண்ணால் தான் வந்து அதை வந்து பண்ண முடியும். ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஜாப்பை வந்து லவ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்காங்க, இதில் ஒரு டஃப்பான விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அவங்க அதை வந்து பாசிட்டிவாக வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களோட பிஹேவியர்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அடிப்படை கணினி அறிவு உள்ளதா? பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஆம், விஏஓ அலுவலகத்தில் இ-சேவை மற்றும் கணக்கு பதிவேடுகளுக்காக அடிப்படை கணினி அறிவு இப்போது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நார்மலாக வந்து அதுக்குன்னு ஃபுல்லாகவே வந்து ஒரு கோடு எழுதுகிற வரைக்கும் தெரிஞ்சுக்கல அப்படின்னாலும் நார்மலாக என்னென்னக்கு அதுக்கு யூஸ் ஆகுது, இப்போ இந்த Ctrl+V Ctrl+C இந்த மாதிரியான சில பேசிக்கான திங்ஸு, போல்டு பண்ணுறது எப்படி, ஒரு டேபிள் எக்ஸல், ஒரு பேசிக்கான எக்ஸல் ஃபார்மெட், ஒரு பேசிக்கான வேர்ட், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ இந்த சமீபத்தில் எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ பர்டிகுலராக பேச போகிறது எனக்கே டவுட்டாக இருக்க சில டிஸ்ட்ரிக்ட் கேட்குறேன். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா எனக்கு இது மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. நீலகிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட். அது இல்லாமல் தேனியில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து புதுசாக ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வெளியிடலாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் கேட்ட இந்த நீலகிரி, கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, இந்த மாதிரியான மாவட்டங்களில் கிராம உதவியாளருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது, அந்த புதுப்பிக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷனுங்கிறது வெளியிடப்படலை. அப்படி சப்போஸ் வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா எந்தெந்த தாலுக்காவில் வெளியிட்டிருக்காங்க, எந்த வெப்சைட் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அண்டு வந்து நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, ஈரோடு சொல்லுங்கள், சேலம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஈரோடு சேலமில் வந்து இந்த வாரம் ப்ராசஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. அதுக்கப்புறம் நாமக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராசஸ் ஆகலை. அதுக்கப்புறம் திருவாரூரில் இன்னும் ப்ராசஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. திருவாரூரில் ஜூம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு நிறையா டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணி இன்னும் எங்களுக்கு ஹால் டிக்கெட்டே வரல, உங்களுக்கு எப்போ எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேபி இது தாலுக்காவை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ ஹால் டிக்கெட் வந்துருச்சுன்னு சொல்லும்போதே அந்த தாலுக்கா, அந்த டேட்டு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பிறருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு தாலுக்காவில்
இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, இப்போ 30ஆம் தேதி இந்த மாதத்துல 30ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, அந்த 30ஆம் தேதிக்கு ஒரு தாலுக்கால இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒருத்தருக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கு அப்படின்னா, இன்னொருத்தருக்கு போய் ரிசீவ் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம். இல்லைனா ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அனுப்பலாம். ஒரே நாளில் வந்து ஒரு 400 பேருக்கு அனுப்புறதை விட, ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர், அடுத்த நாள் ஒரு 50 பேர். ஏன்னா 30ஆம் தேதி வரைக்கும் இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. ஸோ வந்து அப்போ வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 100 பேர்னு கூட அவங்க அனுப்பலாம் இல்லையா? அதுவும் இல்லாமல் போஸ்ட் மூலமாக அனுப்புகிறாங்களா, இல்லை விஓஓ மூலமாக தெரியப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது உங்களோட தாலுக்காவை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா, டேட்டை மென்ஷன் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஒரு 5 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன். நம்மளுக்கு என்ன புது தகவல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு ஓகேங்களா? ஸோ மேலும் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.